Hi students, set language exercise 1.3ல third sum பார்க்க போகிறோம். இப்போ use equal to 1 sets values, b set c sets பின்வரும் கணங்களை காண்க. a dash b dash இந்த ஒரு 8 questions நம்மளை கேட்டிருக்காங்க. 8மே dash யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிளான கொஷினும் கூட. இது பார்க்கறதுக்கு தான் பிரமிப்பாக இருக்கும். மேத்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேத்ஸை விட ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான சப்ஜெக்ட் இது. அது டாப்பிக்கும் அது சேம் டாப்பிக்கு. இஃப் யூஸ் ஈக்குவல் டு ABCDEFGH, A is equal to BDFH and B is equal to ADEH. Find the following sets. இந்த செட்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அப் பண்ண சொல்கிறாங்க. நான் யூ செட்டு ஏ செட்டு பி செட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டேன். இப்போ ஏ டேஷ் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூ மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ செட்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏ செட்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் யூ மைனஸ் ஏவில் யூ செட்ஸு மைனஸ் பி செட்டு ரைட் பண்ணிட்டோம். யூவில் இருக்கக்கூடிய அந்த ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு யூவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டி இருக்குது, டியை டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிஏ டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஃப்ஐ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஐ பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் நம்ம ரைட் பண்ணணும் ஏ டேஷ் அப்படின்னா. அப்போ ஏ சி இ ஜி இதுதான் ஏ டேஷோட வேல்யூ. ஏசிஇஜி இதுதான் ஏ டேஷ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி டேஷ் வேல்யூஸ் பார்க்குறோம். பி டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் பி. அப்போ யூ செட்ஸில் ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பி செட்டை ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணிட்டோமா, யூ செட் மைனஸ் பி செட்டு. இதுலேயும் அதே மாதிரி தான், சேமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணுறோம். சாரி, டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் ரைட் பண்ணுறோம். இதுதான் பி டேஷு. இப்போ பி சி பிசிஎஃப் நெக்ஸ்ட்டு ஜி இதுதான் பி டேஷு வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ரைட் பண்ணுவோமா, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஏ டேஷ் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனியன் பி டேஷ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு போத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணுறோம். அப்போ எழுதுனோம்னா ஏபிசி டியில் இ இருக்குது, இஎஃப்ஜி பாருங்க, ஏபிசிஇஎஃப்ஜி டைப் பண்ணிட்டோமா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட் வேல்யூ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை இப்போ பார்க்க போகிறோம். இதே சேம் தான், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷ் வேல்யூஸை ரைட் பண்ணிக்கிறோம். ஏசிஇஜி இன்டர்செக்ஷன் பி டேஷ் பிசிஎஃப் ஜி. இதில் காமன் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், சி இருக்குது, நெக்ஸ்ட்டு சி ஜி இருக்குது. இது ரெண்டும் தான் காமன் எலமெண்ட்டு இருக்குது. இப்போ போத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சியும் ஜியும் தான். இப்போ அதை ரைட் பண்ணிக்கிறோம், சி கமா ஜி. ஃபினிஷா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏ செட்ஸு இந்த பி செட்ஸு அப்புறமா தான் ஹோல் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா u மைனஸ் ஏ யூனியன் பி அப்படின்னு அர்த்தம். அப்போ டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, இப்போ ஏ செட்ஸும் பி செட்ஸையும் ரைட் பண்ணுவோம். இதுக்கு யூனியன்னாக்க அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். ஏ பி, நெக்ஸ்ட்டு டி இ எஃப் ஹெச். சரிங்களா, இதான் ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஏ பி டி இ எஃப் ஹெச். சரிங்களா, ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ யூனியன் பி. இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ யூ வேல்யூஸ் மைனஸ் ஏ யூனியன் பி வேல்யூஸ் ரைட் பண்ணியிருக்கோம். அதே சேம் தான். இந்த ஏ யூனியன் பியோட வேல்யூஸ் யூவில் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போது ஏ வேல்யூஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு டி இ எஃப் ஹெச். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை தான் நம்ம ரைட் பண்ணுறோம். இப்போ சி ஜி இதுதான் இருக்குது. ஏ யூனியன் பி டேஷில் சியும் ஜியும் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏபியை வேல்யூஸ் ரைட் பண்ணணும். ஏ செட்ஸ் வேல்யூஸ் இன்டர்செக்ஷன் பி செட் வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா டி இருக்குது. டி மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹெச் இருக்குது. டி அண்டு ஹெச் போத்தும் இருக்குது. காமன் எலிமெண்ட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு டி அண்டு ஹெச். இப்போ தான் என்ன பண்ணுறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ யூ செட்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். யூ செட்ஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டோமா, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் மைனஸ் டிஹெச். இப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு இந்த யூவில் இருக்கக்கூடாது. அப்படி எழுதிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய யூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் ரைட் பண்ணணும். அப்போ ஏபிசி இஎஃப் ஜி இதுதான் யூவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு 7th ஒன்று பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ டேஷ்ன்னு இருக்காங்க. நமக்கு ஏ டேஷ்னா யூ மைனஸ் ஏன்னு தெரியும். நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் ஏ டேஷோட வேல்யூஸ் என்னன்ட்டு. நம்ம இங்கே ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் பாருங்க. ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. யூ செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணணும், மைனஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஏ செட்ஸோட வேல்யூஸை ரைட் பண்ணுறோம். யூ செட்ஸில் ஏ செட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம ஏ டேஷ்னு ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஏ டேஷ் வேல்யூஸை தான் கீழே எடுத்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஏ டேஷோட வேல்யூஸை ரைட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் ஹோல் டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ டேஷ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ ஏ டேஷுன்றப்ப யூ மைனஸ் ஏ, ஏ டேஷ் ஹோல் டேஷ் அப்படின்றப்ப யூ மைனஸ் ஏ டேஷ். அப்போ யூ செட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நான் ரைட் பண்ணுறேன். யூ செட்டுன்றது இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏ டேஷு ஏ சி இ ஜி இதான் ஏ டேஷோட வேல்யூ. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். சரிங்களா, அதாவது ஏ டேஷில் இருக்கிற வேல்யூஸு யூவில் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஏவை கேன்சல் பண்ணலாம்,
சியை கேன்சல் பண்ணலாம், இயை கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜி, ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரைட் பண்ணுறோம். அதுதான் ஏ டேஷ் ஹோல் டேஷ், இதுதான் ஏ டேஷ் ஹோல் டேஷ். பிடிஎஃப்ஹெச் ஏ டேஷ் ஹோல் டேஷ் சீக்வல் டு, இது பார்த்தீங்கன்னா ஏ செட்டோட வேல்யூஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிடிஎஃப்ஹெச் ஏ செட்ஸ் வேல்யூஸாக இருக்கா பாருங்கள். பிடிஎஃப்ஹெச் ஏ செட்ஸோட வேல்யூஸாக இருக்குதுங்களா. நெக்ஸ்ட்டு பி டேஷ் ஹோல் டேஷ் சொல்லியிருக்காங்க, அதுவும் ஈக்குவல் டு பியாக நம்ம காமிக்கணும். வாங்க போகலாம். பி டேஷ் ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் பி டேஷ். பி டேஷோட வேல்யூஸ் நமக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். பி டேஷோட வேல்யூஸு இங்கே பாருங்க, பிசிஎஃப்ஹெச் யூ மைனஸ் பி தான் பி டேஷோட வேல்யூஸ். பிசிஎஃப்ஹெச் ஆல்ரெடி சொன்னது தான், ஆல்ரெடி சொன்னதாக இருந்தாலும் திரும்ப வேணாலும் ஒன்ஸ் சொல்கிறேன். பி டேஷை பி டேஷ் யூ மைனஸ் பி, யூ செட்ஸ் வேல்யூஸை பார்த்தீங்கன்னா நமக்கு அதை நான் ரைட் பண்ணிக்கிறேன். யூ மைனஸ் பி வேல்யூ, இப்போ பியில் இருக்கிறது யூவில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது தான் பிசிஎஃப்ஜி. இதுதான் இங்கே நான் ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பி டேஷ் ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் பி டேஷ். அப்போ யூ செட்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம். ABCDEFGH மைனஸ் பி டேஷ் வேல்யூஸு BCFG. இதை ரைட் பண்ணி நம்ம பி டேஷில் இருக்கிறது யூவில் இருந்தால் அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். BCFG கேன்சல் பண்ணிட்டோமா. ரிமைனிங் இந்த வேல்யூஸை தான் ரைட் பண்ணுறோம். ADEF எஃப் தான் கேன்சல் பண்ணிட்டோமே. எஃப் கேன்சலாக ஹெச் வரும். ADEH இங்கே வருங்க, யூ மைனஸ் பியில் பியோட வேல்யூஸை தான் இதை ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ பி டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூஸ். நமக்கு 8th சம்மு கொடுத்துருந்தாங்க, 8ஐயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேர்டில் 8th சம்மையும் கம்ப்ளீட்டட். வருங்க, கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.